ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா? அப்படி நூற்றாண்டுகளா கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்திக்கிட்டு வர்ற ஒரு மாபெரும் கதைய, அதாவது மோசேயின் வாழ்க்கைய நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நாம பார்க்க போற இந்த முழு கதையுமே நீங்க இப்ப திரையில பார்க்கற இந்த தமிழ் பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்துல இருந்துதான். இது ஒரு தலைவர், ஒரு சட்டம், அப்புறம் ஒரு தேசத்தோட விடுதலைய பத்தின ஒரு கதை. யோசிச்சு பாருங்க, கொலை குற்றத்துக்காக தேடப்பட்டு தலைமறைவா வாழ்ற ஒருத்தரால ஒரு தேசத்தையே விடுவிக்க முடியுமா? இந்த கேள்விதான் மோசையோட வாழ்க்கையோட மையப்புள்ளி. வாங்க இதுக்கான விடையை தேடலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். மோசேயோட பயணம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இளவரசனா அரண்மனையில ஆரம்பிக்கல. அது ஒரு பெரிய நெருக்கடியில நைல் நதிக்கரையில தான் தொடங்குச்சு. அதாவது விடுதலை பயண புத்தகம் சொல்றபடி எகிப்துல இருந்த இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கை ரொம்பவே கொடுமையானது. அடிமைத்தனம், கட்டாய உழைப்பு, ஒரே துன்பம்தான். அவங்களோட அந்த நம்பிக்கையற்ற அழுகுரல் தான் இந்த முழு கதைக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியா அமையுது. மோசையோட முதல் 80 வருஷ வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அது 2 தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஃபார்வோனோட அரண்மனையில ஒரு இளவரசன், இன்னொரு பக்கம் ஒரு கொலையாளியா பாலைவனத்துல ஒளிஞ்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை. என்ன ஒரு முரண்பாடு! தன்னோட இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தாக்கப்படுறத பார்த்துட்டு கோபத்துல அவர் செஞ்ச இந்த ஒரு செயல் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்திருச்சு. இளவரசன்கிற அடையாளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மிதியான் தேசத்துக்கு தப்பிச்சு போற ஒரு குற்றவாளியா மாறிட்டார். அங்க பாலைவனத்துல ஒரு ஆடு மேய்க்கிறவரா அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடும்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா திடீர்னு எரியிற ஒரு புதர்ல இருந்து கேட்ட ஒரு குரல் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இதுதாங்க அந்த திருப்பு முனை. பல வருஷமா ஆடுகளை மட்டுமே வழிநடத்திக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட இப்போ ஒரு தேசத்தையே வழிநடத்த சொல்லி ஒரு தெய்வீக கட்டளை வருது. அதுவும் யாருக்கு எதிரா? அந்த காலத்துல உலகத்தோட மிகப்பெரிய சக்தியான ஃபார்வோனுக்கு எதிரா. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க! எந்த நாட்டை விட்டு உயிருக்கு பயந்து ஓடினாரோ அதே நாட்டுக்கு திருப்பி போய் அங்க இருக்கிற ராஜாவையே எதிர்க்கணும்னு ஒரு கட்டளை. இது வெறும் ஒரு மாற்றம் இல்ல, சொல்லப்போனா இது அவருக்கு ஒரு மறுபிறப்பு மாதிரி. சரி, மோசே பார்வோன் முன்னாடி போய் நிக்கிறாரு. ஆனா இது 2 மனுஷங்களுக்கு நடுவுல நடந்த சண்டை மட்டும் இல்ல. இது 2 நம்பிக்கைகளுக்கு, 2 தெய்வங்களுக்கு நடுவுல நடக்க போற ஒரு பெரிய போரோட ஆரம்பம். இங்கதான் கதையோட ஒரு முக்கியமான முடிச்சு அவிக்கப்படுது. இது வெறும் மோசையோட பேச்சுக்கு ஃபார்வோன் பிடிவாதம் பிடிக்கிற விஷயம் இல்ல. கடவுளே ஃபார்வோனோட இதயத்தை கடினப்படுத்துவேன்னு சொல்றாரு. இது எல்லாமே ஒரு தெய்வீக நாடகங்கிறத இது நமக்கு உணர்த்துது. பார்வோனோட அந்த பிடிவாதத்தை உடைக்கிறதுக்காக எகிப்து மேல அடுத்தடுத்து பேரழிவுகள் வருது. நதி ரத்தமா மாறுறது, நாடு முழுக்க தவளைகள், எகிப்தையே இருள் சூழ்றதுன்னு ஒவ்வொரு வாதையும் பார்வோனோட சக்தியையும் அவங்க தெய்வங்களோட இயலாமையும் காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனா உச்சகட்டமா எஜிப்தோட இதயத்தையே தாக்குற மாதிரி ஒரு பேரழிவு நடக்குது. அரண்மனையிலிருந்து சாதாரண குடிசை வரைக்கும் ஒவ்வொரு எகிப்திய குடும்பத்திலயும் தலைப்பிழங்க இறந்து போறாங்க. இந்த ஒரு அடிதான் கடைசியா ஃபார்வோனோட இரும்பு கோட்டையை உடைச்சது. அதே ராத்திரியில தான் பாஸ்கா பிறக்குது. அதாவது அழிவின் தூதன் இஸ்ரேலியர்களோட வீடுகளை மட்டும் கடந்து போறான். இது அவங்களோட பாதுகாப்பையும் விடுதலையும் உறுதி செஞ்சுது. அவங்களுக்கு இது ஒரு புது ஆரம்பம். சரி, எகிப்தை விட்டு வெளியே வந்ததுமே கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. உண்மையில அப்போதான் அவங்களோட அசல் கஷ்டமான பயணம் தொடங்குது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது ஒரு விஷயம்னா, சுதந்திரமா எப்படி வாழுதுன்னு கத்துக்கிறது அது ஒரு பெரிய சவால் இல்லையா? விடுதலை கிடைச்சு கொஞ்ச நாள்லயே சந்தோஷம் போய் பயம் வந்துருச்சு. மக்கள் கேக்குறாங்க, எகிப்துல எங்களை புதைக்க இடமில்லையா? இங்க பாலைவனத்துல சாகரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்களான்னு. இந்த கேள்வி மோசையோட தலைமைக்கு வந்த முதல் பெரிய சோதனை. தெரிஞ்ச நரகத்தை விட தெரியாத ஸ்வர்க்கம் பயங்கரமா இருந்துச்சு அவங்களுக்கு. கொஞ்ச வாரத்துல முடிய வேண்டிய பயணம் 40 வருஷம் நீடிச்சது. ஏன்னா அந்த பாலைவனம் அடிமை மனப்பான்மை கொண்ட ஒரு தலைமுறைய மாத்தி சுதந்திர மனிதர்களா ஒரு புது தலைமுறைய உருவாக்குறதுக்கான ஒரு சோதனை களமா இருந்துச்சு. கீழ மக்கள் குறை சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, மேல சீனாய் மலையில நெருப்புக்கும் இடிக்கும் நடுல மோசே ஒரு தேசத்துக்கான புது அஸ்திவாரத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் கடவுள்கிட்ட இருந்து கிடைச்ச சட்டம். 2 கற்பலகைகள்ல கடவுளோட விரலாலே எழுதப்பட்டதா சொல்லப்படுற இந்த 10 கட்டளைகள் வெறும் ரூல்ஸ் கிடையாது. இது ஒரு புது தேசத்தோட அரசியலமைப்பு மாதிரி. கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு நேரடி ஒப்பந்தம். இதுதான் அவங்களோட புது அடையாளம். சரி, இப்போ இந்த மாபெரும் வாழ்க்கையோட கடைசி ரொம்ப உருக்கமான அத்தியாயத்துக்கு வருவோம்.
என்ன ஒரு வேதனையான தீர்ப்புன்னு பாருங்க. தன் முழு வாழ்க்கையையும் ஒரு இலக்குக்காக செலவு செஞ்ச ஒரு மனுஷன் அந்த இலக்கோட வாசல் வரைக்கும் வர்றாரு. ஆனா உள்ள போக அவருக்கு அனுமதி இல்ல. அந்த வாக்களிக்கப்பட்ட நிலத்தை கண்ணால பார்க்க மட்டும்தான் முடியும். என்ன ஒரு சோகம். ஆனா மோசே அந்த நிலத்துக்குள்ள போகலங்கிறது அவரோட தோல்வி கிடையாது. ஏன்னா மோசேயோட உண்மையான சாதனை ஒரு நிலப்பரப்புல இல்ல, அவர் விடுவிச்ச மக்கள், அவர் கொடுத்த சட்டம், இதுதான் அவரோட மரபு. அது இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில இருக்கு. அப்போ மூசியோட கதை நமக்கு கடைசியா என்ன சொல்லுது? ஒரு தலைவரோட வெற்றிய அவர் போய் சேர்ந்த இடத்த வச்சு அளவிடணுமா, இல்ல அவர் வழி நடத்தின பயணத்தை வச்சு அளவிடணுமா? இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.